இந்த சிந்தனை உரையை நல்ல முறையில் வழங்குவதற்கு குரு பிரான் சுருக்கமாக நம்முடன் இருந்து உதவி புரிவாராக என்று சங்கல்பித்துக் கொண்டு தொடங்குகின்றோம். எண்ணம். எண்ணம் என்பது என்ன? நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவே எண்ணம். நாம முழிச்சிருக்கப்ப பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறத பேசுறோம். ஆனா தூங்குறப்ப நமக்கு யாருங்க டயலாக் எழுதி கொடுக்குறாங்க? கனவு வருது, நிறைய டயலாக் பேசுறோம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எண்ணங்கள் வார்த்தை வடிவம் பட்டு டயலாகா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எண்ணம் என்பது ஒன்றுதான். அந்த எண்ணமும் திண்ணமானால் வெற்றி உறுதி. அந்த எண்ணத்தின் விளைவை பொறுத்தே அது பாசிட்டிவா அது நெகட்டிவான்னு நம்ம சொல்றோம். ஒரு ஃபுட்பாலு கடவுள்கிட்ட கேட்டுச்சான், நானும் காத்துல இயங்குறேன், புல்லாங்குழலும் காத்துல இயங்குது, அத மட்டும் உதட்டுல வச்சு கொஞ்சுறாங்க, என்ன மட்டும் கால்ல எட்டி உதைக்கிறாங்கன்னு கேட்டுச்சான். அப்ப கடவுள் சொன்னாராம், புல்லாங்குழல் தான் வாங்கின காத்த இசையா மாத்தி மத்தவங்களுக்கு கொடுக்குது. ஆனா நீ வாங்கின காத்த உனக்குள்ளேயே வச்சுக்கிற, அதுதான் காரணம்னு கடவுள் சொன்னாராம். அதே மாதிரி நம்மோட எண்ணமோ செயலோ நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சா அதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ், அதுதான் நேர்மறையான எண்ணம். எம்.எஸ். உதயமூர்த்தி உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு கூட ஒரு படம் வந்துச்சு, அவரோட படம் தான். அவர் சொல்றாரு, ஒரு நாடு நில வளத்தாலும் நீர் வளத்தாலும் கனிம வளத்தாலும் முன்னேறி விடுவதில்லை, எப்படிப்பட்ட மன உறுதி படைத்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது என்கிறார். இப்படி முன்னேறிய நாடுகளில் ஒன்றாகத்தான் நான் ஜப்பானை பார்க்கிறேன் என்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டு மொத்த கண்ட்ரியும் போயிடுச்சு. ஆனா மன உறுதியோட நல்ல எண்ணங்களோட இருந்ததாலதான் இன்று அவர் முன்னேறி இருக்கிறதுன்னு ஐயா உதயமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிகவும் வலிமையான புகைப்படத்துக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்போ ஒரு போட்டோ வந்து அந்த காம்படிஷனுக்கு வருது. அது பிரைஸ் வாங்கின ஒரு போட்டோ. அந்த போட்டோல பார்த்தோம்னா ஒரு 8 வயசு பையன் வாயில ரத்தம் வருது, பின்னாடி ஒருத்தவங்க முதுகுல இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு போட்டோ. அது என்னன்னா என்ன நடந்துச்சுன்னா 1940 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது இல்லையா? அப்போ தம்பி இறந்துடுறான். வீட்டுல யாரும் பெரியவங்க கிடையாது. அவனை முதுகுல சுமந்து அடக்கம் பண்றதுக்கு அந்த 8 வயசு பையன் கியூல நிக்கிறான். தான் அழுதடக்கூடாதுங்கிறதுக்காக நாக்க கடிச்சதால அந்த ரத்தம் வந்துச்சான். அப்ப அவன் எவ்வளவு மன உறுதியோடையும் வலிமையோடயும் இருந்திருக்கணும். அந்த போட்டோ தான் வந்து பிரைஸ் வின்னிங் போட்டோவா வந்திருக்குது. நம்ம இது இப்போ நேத்திக்கு வந்து நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம். அது வந்து உண்மை கதையை வந்து அப்படியே படமா எடுத்திருக்கிறாங்க. படம் அது வந்து குணா படம், கமல்ஹாசன் படம் நிறைய பார்த்திருப்போம் நம்ம. அந்த கேவ்ல வந்து குகையில வந்து ஃப்ரெண்டு வந்து மாட்டிக்கிறான். 4 டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஃபயர் போலீஸே வந்து முடியாது, ரிஸ்க் எடுக்க கூடாது, அது கண்டிப்பா வர்றதுக்கு அதை மீட்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குகைங்கிறது எப்படின்னாக்கா, இப்ப நம்ம ஆழ்துளை கிணறுலாம் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குமே, அப்படி கிடையாது, வளைஞ்சு 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 போறது மாதிரி. அது வந்துட்டு அவங்க ஃபயர் பாயே போயிட்டு வேணாம் என்னால முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்காக தானே போறார். அந்த அந்த உள்ள மாட்டிக்கிட்டவரோட ஃப்ரெண்டு போறாரு. அதுல பார்த்தா வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அது கிட்டத்தட்ட 900 ஃபீட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது, ஒரு மோர் தென் 120 ஃபீட்டுக்கு மேல போயிடுறாரு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட மீட்டு கொண்டு வர்றாரு. எல்லாருக்குமே வந்துட்டு இவன் போனா இவனும் உயிரோட இருக்க மாட்டான், திரும்ப மாட்டாங்கிற நினைப்பு இருக்குது. அது மீட்டு கொண்டு வந்துட்டார். இது ஆக்சுவலி 2006ல நடந்த சம்பவமா. அப்போ வந்து இந்த மீட்டு கொண்டு வந்தவருக்கு 2008ல ஜீவன் ரக்ஷா அவார்டு அதை வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த மூவி கூட அவார்டு வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு காலத்துல பாத்திருப்போம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன். சினிமாவுக்கு போனாக்கா அப்படியே ஒரே சவுண்டா இருக்கும், ஒரே கிளாப் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்ப எல்லாம் சினிமாவுக்கு போனா அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே போவோம், அப்படியே ட்ரெஸ் கலையாம அப்படியே கொஞ்சம் கூட கசங்காம அப்படியே வருவோம். இந்த மூவி பாக்குறப்ப ஒரு ஒரு செகண்டும் அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தோட வலிமை, அவன் எண்ணத்தின் வலிமை, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டோட எண்ணத்தின் வலிமைய வச்சு எடுத்த படம். அது அந்த உண்மை சம்பவம் வந்து அப்படி இருந்துச்சு. நம்ம என்னதான் பல அறிவுரைகளை கேட்டாலும், ஏன் நான் இதை எழுதும் போதே கூட பல எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. மகரிஷி வந்து ஞானக்கலைஞ கவியில வந்து சொல்றாங்க, 1529வது கவியில, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால்
எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணம் எழும்போதே இது ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணணும்னு மகரிஷி சொல்றாங்க. பொதுவாக நமக்கு வந்துட்டு நிறைய எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது நம்ம அறியாமலே நமக்கு எண்ணம் ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. சில பேர் வந்து வெள்ளையா கலரா இருப்பாங்க, சில பேர் கருப்பா இருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து நான் வந்து யூஸ்வலா வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்னதான் என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து எடுத்துக்கணும்னு யூஸ்வலா நினைப்பேன். எங்க அக்கா வந்து ரொம்ப கலரா நல்லா இருப்பாங்க, குண்டா அழகா கலரா இருப்பாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா கருப்பா ஒல்லியா ஒரு மாதிரி சின்ன பிள்ளைல அது மாதிரி இருப்பேன். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் ரொம்ப கவலைப்படுவேன். மேபி அதனால கூட நல்லா படிச்சேன். அட்டென்ஷனையும் நான் இழுக்கிறதுக்காக ஒருவேளை நல்லா படிச்சேன்னு எனக்கு தெரியல. என்ன அறியாமலேயே என் கவலைக்கு நான் ஒரு சொல்யூஷன் நான் தேடி இருந்திருக்கிறேன். நானு எங்க அக்காவை பார்த்து பொறாமைப்பட்டதால நான் கலராவோ ஹைட்டாவோ ஆயிட முடியுமா என்ன? இன்னொருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்றத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்மால என்ன முடியுமோ அதை நாம செய்யணும். ஒட்டகத்தோட கால் மாதிரி சிங்கத்தோட கால் இருக்காது, சிங்கத்தோட கால் மாதிரி யானைக்கு இருக்காது. ஒண்ணுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யானைக்கு துதிக்கை ஸ்பெஷாலிட்டின்னா முதலைக்கு பல்லு ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் வந்து பாயிண்ட் வந்து கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வுனாலையும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து நிறைய வருது. இயல்பாகவே நம்ம வந்து சின்ன யாரையாவது தேவையில்லாம திட்டி இருப்போம், நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலா யாரை திட்டினமோ ஒரு போன் பண்ணி பிரஸ்டிஜ் பார்க்காம சாரி சொல்லிடலாம். இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். குற்ற உணர்வை சுமந்துகிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது, சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும், இல்ல கிரீம் போடணும், அப்பதான் அது சரியாகும். சர்ச்சில் கூட பாவ மன்னிப்புன்னு வச்சதெல்லாம் இதுக்காக தான். நம்ம குற்றமச்சோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாவ மன்னிப்புன்னு வந்திருக்குது. குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்யலாம், குற்ற உணர்வில் இருந்து நாம் தான் நம்மை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, பிறரை தவறாக நினைக்க கூடாது. நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்டிருப்போம், அவங்க செய்ய முடியாம போனதுக்கு உண்மையான காரணம் இருந்திருக்கும். ஆனா நாம அவங்கள தவறாக நினைக்க கூடாது. ஃபோர்த் ஒன் வந்து கோபப்படுறது. கோபப்படுறதுனால எதிர்மறை எண்ணங்கள் வருது. புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும் போதும் பேசும் போதும் தெரியாது, அடங்கிய பிறகுதான் தெரியும் அடைந்த சேதம் என்னவென்று. இப்ப நம்ம ஒரு வண்டியில போறோம், யாரோ தெரியாம மோதிடுறாங்க, திட்டிடுறோம், என்ன ஆகும்? நமக்கு பிபி ஏறும், அன்றைய நிம்மதி போயிடும். சின்ன ஒரு சங்கிலின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும். என்ன செய்யணும்? பொறுமையை வளர்த்துக்கணும். மூச்சு பயிற்சி, தவம், இதெல்லாம் நம்மளோட பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கவலையால கூட நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளை சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறான், எதிர்த்தாப்புல ஃபாஸ்டா ஒரு வண்டி வருது, அவ பத்திரமா போயிடுவா. ஆனா அந்த வண்டி வந்து மோதிடுமோன்னு கவலைப்படுறப்ப எதிர்மறை எண்ணங்கள் வருது. கவலையா இருந்தா நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இல்ல, அவ ஓரமா பத்திரமா போயிடுவான்னு மனசுக்கு நம்ம சொல்லிக்கிட்டோம்னாக்கா அது வந்து அவ பத்திரமாவே போயிட்டு வந்து சேர்த்துருவா. சிக்ஸ்த் வந்து சோகம். இப்ப கோவிட்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு இல்லையா? அப்ப நிறைய நியூஸ் பேப்பரை தொடர்ந்து நிறைய பேட் நியூஸ் வரும். குடும்பத்தோட அவங்க எல்லாம் நோவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் வரும். இந்த வேலை இல்லாட்டி என்ன, வேற என்ன செய்யணும்னு யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும். செவன்த் வந்து பொறாமை. பொறாமையாலையும் கெட்ட எண்ணங்கள் வருகிறது. அந்த பொறாமையால பாதிக்கப்படுறது நாம தான். முன்னாடி எல்லாம் 75% ஆஃப் டிசீஸ் வந்து இன்ஃபெக்ஷன்னாலையும் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினாலையும் வந்துச்சான். ஆனா இப்போ 75% டிசீஸ் சைக்கோஸ்டொமேட்டிக் டிசார்டராம், மனோ உடல் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த பொறாமை, அது வந்து ஒரு பொறாமையும் ஒரு முக்கியமான ரீசன். இந்த மாதிரி இவ்வளோ காரணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நம்ம பார்த்தோம். இதுக்கு என்னங்க செய்யணும்? இப்ப நெல்லுல கல்லு இருந்தா என்ன செய்வாங்க? சல்லடைய வச்சு சலிப்பாங்க. அது மாதிரி கெட்ட எண்ணங்களை நம்ம மனசை விட்டு எடுக்க முடியுமா? நல்ல எண்ணங்களை போட போடத்தான் கெட்ட எண்ணங்கள் மறையும். இப்ப காக்கா நம்ம கதை படிச்சிருக்கோம் இல்லையா, அது கல்லு தூக்கி போட்டு போட்டு தண்ணி மேல வந்துச்சு. அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை போட போட கெட்ட எண்ணங்கள் மறையும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நல்ல எண்ணம் பாசிட்டிவாக இருப்பது எப்படி? இப்போ ஒருத்தவன் சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறான். இப்ப கரெக்டா நம்ம நம்ம என்ன சொல்லணும்? சரியா நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா என்ன சொல்லணும்? நேரா உட்கார், நேரா போ, நேரா ஓட்டுன்னு சொன்னா கரெக்டா ஓட்டிட்டு கரெக்டா வந்து சேர்ந்துருவான்.
லெப்ட்ல போ, ரைட்ல போ, அந்த போஸ்ட் இடிச்சுக்காத அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்? கரெக்டா ரொம்ப இடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்ல, டெய்லி வீட்டுல நடக்கிறது. கடைக்கு திங்ஸ் வாங்கறதுக்கு ஹஸ்பண்ட் போறாரு. நம்ம என்ன சொல்றோம்? இங்க பாருங்க, இன்னைக்காவது மறக்காம வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா மறந்துட்டு வருவார். உளவியல் என்ன சொல்லுது? நீங்க சொன்ன மெயின் வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்துல இருக்குமா? அப்ப என்ன சொல்லணும்? ஞாபகமா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். நம்ம எப்போதுமே பாசிட்டிவா பேசுறதுக்கே நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு தொழில் ஒண்ணு நஷ்டமா போகுதா, தொழில லாபமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பழகணுமா? நான் ஒரே குழப்பமா கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தெளிவில்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஒரு வார்த்தைகளையுமே நாம யோசிச்சு யோசிச்சு பேசணும். இப்ப நான் கூட இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடாம இன்னைக்கு நான் இவ்வளவு எழுதுனே தவிர இவ்வளவு உங்களுக்கு சொல்றேன், எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் பேசணும் இன்னைக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உட்காரப்பதான் காலிமல் டிங்குன்னு அடிக்குது. அந்த மாதிரி நம்ம நினைக்கிற நினைப்புக்கு அப்படியே நடக்குது. அப்ப நம்ம கரெக்டானதான் நினைக்கணும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நமது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நாம தான் காரணம். 2 குழந்தைங்க சாமி கிட்ட வேண்டுது. ஒரு குழந்தை, சாமி என்ன பாஸ் பண்ண வச்சுடுன்னு சொல்லுது. இன்னொரு குழந்தை, சாமி நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லுது. எந்த குழந்தை பாஸ் ஆகும்? முதல் குழந்தை தானே. எதனால? நமக்கு எது வேண்டாமோ அத பேசி பேசி நடக்க வச்சிடுறோம். அந்த வார்த்தைய சொல்லி சொல்லி பிரபஞ்சத்துல பதிவாகி அது நடந்துடுது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. ஃபைட்னா நம்ம எல்லாருக்கும் யாருங்க ஞாபகத்துக்கு வருவாங்க? ப்ரூஸ்லி. அவரை மாதிரி ஃபைட் பண்ண யாராலையும் முடியாது. பாடிய பாக்கணுமே, அது 6 பேக்கா 12 பேக்கான்னு தெரியாது. உறுதியான உடல். அவருக்கு இறப்புங்கிறது கனவுல கூட நினைக்க நினைக்க முடியாது. ஆனா 33 வயசுல இறந்துடுறாரு. எப்படி? ப்ரூஸ்லி எதுக்கு ஃபேமஸ்? மார்ஷியல் ஆர்ட், அதாவது தற்காப்பு கலைக்கு ஃபேமஸ். தற்காப்பு கலைனா என்ன? இன்னும் யாராவது கொலை பண்ண வந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறது. அப்படி யோசிச்சு யோசிச்சு கொலைங்கிற வார்த்தை பிரபஞ்சத்துல பதிஞ்சதால அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் தன்னுடைய 33வது வயது. ஊர்ல சில வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, என் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த திட்டமான எண்ணத்தால உயிரை கெட்டியா புடிச்சுக்குவாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களுக்கு அந்த முடிவே வராது. நாம சாதாரணமா எண்ணங்களை சாதனையாக்க முடியுமா? எண்ணங்கிறது ஆசையாகுது, ஆசை லட்சியமாகுது, அந்த லட்சியம் செயல்படும் போது அது சாதனையாக மாறுகிறது. பவர் ஸ்டார் சீனிவாசன், யோகி பாபு அப்படிலாம் நமக்கு சினிமாவில் நிறைய பேர் பார்த்திருப்போம். அவங்களும் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹீரோனாக்கா நமக்கு இப்ப தெரிஞ்ச வரைக்கும் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு அழகு முக்கியம் இல்லை. ஹீரோ ஆகணுங்கிற அந்த வெறி தான், அந்த எண்ணம் தான், அந்த டிட்டர்மினேஷன் தான் அவங்கள ஹீரோ ஆக்கி இருக்குது. எண்ணம் அது திண்ணமானால் எதுவும் சாத்தியமே. நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்காவது போகணும்னு ஆசைப்படுறோம். எண்ணத்தை போட்டுக்கிட்டே இப்ப நம்ம இப்போ ஒரு ஃபிளைட்ல ஏறி ஏதாச்சும் ஒரு சின்ன கண்ட்ரிக்காவது நம்ம போயிட்டு வந்துடணும்னு நினைச்சிட்டே இருக்கிறோம். எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன செய்யலாம்? நமக்கு தானாவே கூட நடக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம பேராசிரியர்கள் நிறைய பேர் நம்ம மன்றத்துல இருப்பாங்க. நம்ம நிறைய தொண்டு செய்யறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, பிஎஸ்பி ப்ரோக்ராம் போறாங்க, எல்லாத்துக்கும் போறாங்க, வெரி டெடிகேட்டட் பர்சன், இவங்கதான் சரியான ஆள்னு ஃபாரின்ல சொல்லி கொடுக்க நம்மளோட மனவளக்கலை தான் உலகம் முழுக்க பரவி இருக்கே. உங்களை ஃப்ரீயா கூட அனுப்பலாம். அப்ப நம்மளோட வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் எவ்வளவு வலிமை பாருங்க. அதனாலதான் அன்னை தெரசாவை தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமையேற்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவன் தெரசா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா இது, உலக அமைதி பரிசு எல்லாம் வாங்கியிருக்கீங்க, இப்படி வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க தீவிரவாதத்தை வளர்க்கிறீங்க, நீங்க தீவிரவாத ஒழிப்பு போராட்டம்னு வைக்கிறதுக்கு பதிலா அமைதி போராட்டம்னு மாத்துங்க, நான் வர்றேன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது. மலேசியா நமக்கு தெரியும். அதே மாதிரி பஹ்ரைன்ல ஒரு 2 டவர் பில்டிங் கட்டுறாங்க. அவங்க மோட்டோவே என்னன்னாக்கா 0 ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட்னு போர்டு வச்சிருக்காங்க. அவங்க பில்டிங்க்கு முன்னாடி எங்களோட இதுவே தீமை தான் 0 ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட், ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்காம நாங்க அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாம முடிக்கிறோம்னு தீர்மானம் பண்ணி வெற்றியும் விட்டுட்டாங்க. பில்டிங் திறப்பு விழா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்கு நடுக்கடல்ல கப்பல்ல வச்சிருக்காங்க செலிப்ரேஷன். என்னாச்சு? எல்லாரும் ஒன்னா சக்சஸ்
ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட் சக்சஸ்ன்னு ஒண்ணு சேர்ந்து சொல்லும் போது கப்பல் மூழ்கி 80 பேர் இறந்துட்டாங்களாம். அது உண்மையா நடந்தது. அப்ப அந்த சக்சஸ் தான் ஆக்சிடென்ட் அந்த ஜீரோ ஆக்சிடென்ட் தான். பட் இந்த ஆக்சிடென்ட் வார்த்தை என்னாச்சு, அந்த நெகட்டிவ் வேர்டுக்கு எவ்வளவு வலிமை பாருங்க. அப்போ அந்த 80 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட ஒரு மேஜிக்கான ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருக்கு. அது என்ன? வாழ்க வளமுடன். நம்ம சேர்ந்து சொல்றப்பதான் அதோட சத்தியத்தையோ சக்தியை நம்மளால உணர முடியும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றார். வள்ளலார் சொல்றார், எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள்கன்னு சொல்றார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்கள். என்ன கண்ணதாசன் சொல்றார்? என்ன சொல்ல வராங்க? நல்லதே எண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? அது ரொம்ப நடக்கக்கூடிய சாத்தியமா? கெட்ட எண்ணங்களே வராதா? ஆனா எப்படிங்க மாத்துறது? லண்டன் தேம்ஸ் நதி இருக்கு இல்லையா, ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. மீனெல்லாம் செத்து போகுது. அதை எப்படி பியூரிஃபை பண்றது? சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, டன்னா ஆக்சிஜனை பம்ப் பண்ணுமா. அப்ப CO2 போய் அது பியூரா பளிங்கு மாதிரி தூய்மையாடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பூ மாதிரி இந்த தேம்ஸ் நதி பளிங்கு மாதிரி தூய்மையான ஒரு நதியாக மாறுனுச்சான். ஒண்ணுல நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நம்ம வீட்டுல ஒரு லெமன் ஜூஸ் போடுறோம், ஒரே புளிப்பா இருக்குது. என்ன செய்யறோங்க? எக்ஸ்ட்ராவா 2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் உப்பு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா என்ன ஆயிடும்? டேஸ்ட் ஆயிடும்ல. அத மாதிரிதான் கெட்ட எண்ணத்தை எடுப்பது சாத்தியமில்லை, நல்ல எண்ணத்தால் நிரப்புவது சாத்தியம். நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா கூட நாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம். இப்ப எனக்கு தலைவலிக்குன்னு எண்ணம் போட்டா தலைவலிக்கதான் செய்யும். அத மாதிரி நம்ம என்ன நினைச்சா அப்படி நடக்கதான் செய்யும். நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிக்காத ராஜராஜன் நினைச்சிருந்தாருன்னா அது இப்ப கட்டி முடிக்க முடிஞ்சிருக்குமா? அவர் முடியும்னு நினைச்சாரு, முடிஞ்சுது. இப்ப எண்ணத்தின் வலிமை எப்படிப்பட்டது? அதுதான் எண்ணத்தின் வலிமை. நமக்கு ஆபீஸ்ல ஒரே டென்ஷன். சரி, ஒரு 10 நாள் ஃபாரின் டூர் போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணி ஒரு 5 to 10 lakhs செலவு பண்ணி போயிட்டு திரும்பிட்டோம். சென்னையில பிளைட்ல இறங்குறோம். உடனே டென்ஷன் ஆயிடும். 10 நாள் வெளில போயிட்டு வரோம், டென்ஷன். வீட்டுல மாவு இல்லையே, இந்த ட்ரெஸ் எல்லாம் எத்தனை தடவை வாஷிங் மிஷின்ல போட்டு எடுக்கிறதுன்னு டென்ஷன் ஆகணும்னா என்ன நடக்கும்? இவ்வளோ செலவு பண்ணி விதவிதமா போஸ்ட் கொடுத்து உள்ளூர்ல போட முடியாத ட்ரெஸ் எல்லாம் வெளியூர்ல போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த டென்ஷன் ஆனோம்னா என்ன ஆகும்? நாம ஜாலியா இருந்ததே மறந்து போயிடும். ஒரு மாற்றத்துக்காக தான் நம்ம வெளியூர் போனோம். மாற்றம் வெளியில கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். மாற்றம் நம்முள் தான் ஏற்படணும். நாம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எல்லாத்தையும் மாற்றினால்தான் மாற்றம் நிகழும். இப்பதான் புத்தாண்டு முடிஞ்சது, பொங்கலும் முடிஞ்சது. எல்லா சேனல்லையும் ஜோசியக்காரங்களை கூட்டி வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எவ்ரி இயர் கேட்பாங்க இல்லையா. 2020ல கேக்குறாங்க. என்ன சொல்றாரு? நோய் நொடி இல்லாத ஆண்டாக அமையும். மாட்டணும். என்னாச்சுங்க? கோவிடால படாத பாடுபட்டோம். அதை 2023ல கேக்குறாங்க. அப்ப என்னங்க சொல்லியிருப்பாங்க ஜோசியக்காரங்க? என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம நம்பலாம்? இந்த ஆண்டு ஆரோக்கியத்துடன் மக்கள் வாழ்வார்கள். இப்படி சொன்னா என்ன ஆகும்? கோவிடே வந்தாலும் தொடச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்ப எண்ணுகிற எண்ணத்திற்கும் பேசுகிற வார்த்தைக்கும் அவ்வளவு வலிமை உள்ளது. ஸ்கூல்ல கூட யோசிச்சு பாங்களேன், சத்தம் போடாதீங்கப்பா அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. ஒரே சத்தமாவே இருக்கும். ஆனா சைலன்ஸ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அமைதியாடும் இல்லையா? அது மாதிரி தான். எது வலிமையானது அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் கேக்குறாரு. காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஒரு பையன் சொல்றான் மின்சாரம் சொல்றான், இன்னொருத்தவன் மின்காந்தம்ங்கிறான், இன்னொருத்தவன் என்னமோ சொல்றாங்க, ஒருத்தன் சொல்றான் அணுகுண்டுதான். ஏன்னாக்கா 0.02 செகண்ட்ல லட்சம் பேர் அழிச்சிடும்னு சொல்றான். எல்லாரும் கை தட்டுறாங்க. ப்ரொஃபசர் சொல்றாரு, அணுகுண்டு வலிமையானதான். ஆனா அந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சானே அந்த சயின்டிஸ்டோட மூளைதான் அதை விட மிகவும் வலிமையானதுன்னு சொல்றார். மூளையே இவ்வளவு வலிமையானது என்றால் மூளையில் இருந்து வருகிற கமாண்ட்ஸ், எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானது. குழந்தைகள் சோப்பு கரைசல ஸ்ட்ரா வச்சு ஊதுனா நிறைய சோப்பு குமிழிகளா வரும் இல்லையா, அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா. அதே மாதிரி நம்மளோட மனசுலயும் நிறைய எண்ணங்கள் கொத்து கொத்தா வந்துகிட்டேதான் இருக்கும். அவை தரமானதாக இருந்தால் நம் வாழ்க்கை நம் கையில். நம்முடைய எண்ணங்கள் தான் நாம் சென்றடையும் இலக்கை நிர்ணயிக்கின்ற. அந்த தூய நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்கு உரமிட்டு வாழ்க்கையில் முன்னேற வழி காண்போம். மன வளத்தை வளர்த்து கொள்வோம். எப்போதும் நல்லதையே எண்ணுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா.